நடிகை நிவேதா பெத்ராஜ் ஓட்டியிருந்த காரை போலீசார் மடக்கிய போது அவர்களோட நிவேதா பெத்ராஜ் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க. மேலும் வாக்குவாதத்தில் ஈடுபடும் போது எடுக்கப்பட்ட வீடியோ கூட இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. தமிழ் சினிமாவில் 2016 வெளியான ஒரு நாள் கூத்து அப்படின்ற படம் மூலமாக தான் ஆக்ட்ரஸ் அறிமுகமானாங்க நிவேதா பெத்ராஜ். அந்த படத்தை தொடர்ந்து தமிழ், தெலுங்கு அப்படின்னு 2 லாங்குவேஜ்லையுமே நிறைய படத்தில் நடிச்சிருக்காங்க. தமிழில் டிக் டிக் டிக், எம் மனசு தங்கம், திமிரு பிடிச்சவன், சங்க தமிழ், கடைசியாக பொன்மாணிக்கவேல் படத்துல நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா தமிழ் சினிமாவில் அவங்களுக்கு பெருசா எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்கவே இல்லை. அதிகமா தெலுங்கு மூவியில தான் அவங்க ஜாயின் பண்ணி நடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில நிவேதா பெத்ராஜோட காரை மடக்கி போலீசார் செக் பண்ணும்போது அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காம மறுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போலீசார் அவர்கள் உங்களோட கார் டிக்கியை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி கடுமையான வாக்குவாதத்தில் நிவேதா பெத்ராஜ் ஈடுபட்டிருக்காங்க. நிவேதா பெத்ராஜோட இந்த ரியாக்ஷன் பார்க்கறதுக்கு போலீஸாருக்கு டவுட் வந்திருக்கு. மேடம், எங்களோட வேலையை செய்ய விடுங்க, இதுதான் எங்களோட ரூல்ஸு, நீங்கள் கார் டிக்கியை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஓப்பன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, ஆனால் அதுக்கு நிவேதா பெத்ராஜ் கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே இல்லை. இது எல்லாத்தையும் ஒரு நபர் வீடியோ எடுக்கிறத பார்த்த நிவேதா பெத்ராஜ் முதல்ல ஃபோன் ஆஃப் பண்ணுங்க, யாரை கேட்டு வீடியோ எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சண்டையில் ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஃபேன்ஸ் பலருமே இதெல்லாம் பார்க்கறதுக்கு போலி மாதிரி அப்படியே தெரியுது. போலீஸ்காரங்க எல்லாம் காலில் செப்பல் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிவேதா பெத்ராஜ் ரொம்பவே அழகாக நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இது படத்துக்காகவும் ஏர் ஷூட்டுக்காகவும் எடுக்கப்பட்ட ப்ரமோஷன் வீடியோ தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஃபேன்ஸ் எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இவங்களுக்கு ரீசெண்டாக தமிழ் சினிமாலையும் சரி, தெலுங்கு சினிமாலையும் சரி எந்த ஒரு படத்துலையும் வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. அப்படி இருக்கப்ப இது ஷூட்டிங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிவேதா பெத்ராஜா ஒரு பக்கம் ட்ரோல் பண்ணிட்டு வராங்க.